த ஒன் லீப். ஒரு ஸ்டெப்பாக நம்ம மூவிங் ஃபார்வர்ட் ஆகிறது தான் லீப் அப்படின்னு சொல்கிறோம். த ஒன் லீப், ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் போகிறோம். It's stunningly interesting to me how we have the power to, over the hours of this very day, make a decision, choice, commitment that can transform our professional as well as our personal lives forever. It is stunningly interesting to me அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி? how we have the power to, நம்ம எப்படிப்பட்ட பவர் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஓவர் த ஹவர்ஸ் ஆஃப் திஸ் வெரி டே, இன்னைக்கு தேதியில நான் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அல்லது ஒரு சாய்ஸ் அல்லது ஒரு கமிட்மெண்ட் என்னுடைய ப்ரொஃபஷனலையும் பர்சனல் லைஃப்பையும் அப்படியே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது உண்மைதானே? நம்ம இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அந்த ஒரு டெசிஷன் நம்ம கம்பெனியை நம்ம அட்டகாசமான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும், அதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம்னா, அது நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு மணி நேரத்துல நம்ம எடுக்கிற அந்த முடிவு நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பயங்கர பவர்ஃபுல்லானதா இருக்கு. அதை நம்ம உணர்றோம் இல்லைங்களா? திஸ் டே கேன் பி த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் நியூ லைஃப். அப்படின்னா இன்னைக்கு நீங்க அந்த ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா, உங்களுடைய புதிய லைஃபுக்கு இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேவா இருக்குமா? த டே தட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். இன்னைக்கு தேதி நாளைய புது உலகத்துக்கே மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இல்லையா இன்னைக்கு தேதி? த டே யூ ஸ்டாப் பிளேயிங் ஸ்மால் அண்ட் ஸ்டுட் அப் ஃபார் எ பொயட்டிக் பாசிபிலிட்டிஸ் யுவர் லைஃப் வாஸ் மென்ட் டு பி. சின்ன லெவல்ல விளையாடுறத விட்டுட்டு எழுந்து நின்று மிக பெரிய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ உங்களுடைய லைஃப்ல அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதா இல்லையா? ஐ கெட் எக்ஸைட்டட் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தட் சீரியஸ்லி. உண்மையாலுமே இதை நினைச்சனாவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, உண்மையாலுமே ரொம்ப சீரியஸா. So my question to you is a simple one. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி சிம்பிள் ஒன் தான். வாட் ஒன் லீப் குட் யூ மேக் டுடே? இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் என்ன? தட் இஃப் யூ மேட் இட் வுட் சேஞ்ச் த கேம். இன்னைக்கு எடுக்கிற அந்த ஒரு முடிவு அது நாளைய உலகத்தையே உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கணும்னா, அந்த ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எப்படி எந்த டைரக்ஷனில் வைக்க போறீங்க? வாட் ஒன் போல்ட் ஸ்டெப் குட் யூ டேக் தட் வுட் ரேடிக்கலி ஆல்டர் த வே யூ திங்க், ஃபீல் ஆர் பிஹேவ்? நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பு உங்களுடைய திங்கிங்கையும் ஃபீலிங்கையும் பிஹேவியரையும் மாற்றும்? அந்த போல்டு ஸ்டெப் என்ன? What new move could you step into that would lift you into the realm of extraordinary, remarkable, world class? நம்ம இன்னைக்கு வைக்க போறது ஒரு அடி தான். ஆனா அந்த ஒரு அடி நிச்சயமா நம்மளுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்க கூடியதா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு அடி இன்னைக்கு நான் எந்த அடியை எடுத்து வைக்கிறேன்? Now today why not take that step? ஏன் இன்னைக்கு அந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்க கூடாது? There will never be a perfect time to be the greatest you. எப்பவுமே இன்னைக்கு தான் நல்ல நாள், நாளைக்கு கெட்ட நாள், இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, 1008 காரணம் சொல்லி இன்னைக்கு ஸ்டெப் எடுக்கக்கூடாது, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே தள்ளி 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 போடுறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுங்களா நமக்கு? ஏன்னா இன்னைக்கு அந்த பொறுப்பு இல்லையா, இன்னைக்கு ஃபுல்லா அந்த டைம்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஸ்டெப்பை எடுக்க மறுக்கிறோம். நம்ம இந்த எல்லா நாட்களும் நம்மளாக உருவாக்கப்பட்ட நாட்கள். சூரியனும் சந்திரனும் எப்போ காலகாலமா இருந்தது. நம்ம மனிதர்கள் எதை ஒரு விஷயத்தை எப்போ நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லணுங்கிறதுக்காக நேரங்களை உருவாக்கினார்கள், நாட்களை உருவாக்கினார்கள், வாரங்களை உருவாக்கினார்கள், எல்லாத்தையும் மாதம் வருஷம் எல்லாத்தையும் அப்போ அதுக்காக உருவாக்குனாங்க.
அந்த ஒரு நாள் கெட்ட நாளாவோ நல்ல நாளாகவோ மாறாது. அது மாறினா மாறிட்டு போகட்டும். ஆனா இன்னைக்கு ஸ்டெப் எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ ஸ்டெப்பை எடுக்கக்கூடாது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு எடுத்தோம்னா அப்ப இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அதனுடைய அந்த நாள் வீணா போக வேண்டாமா? வீணா போகணுமா? யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு காலையில சூரியன் உதித்ததுல இருந்து சூரியன் மறையறதுக்குள்ளார நம்ம இன்னைக்கு எடுக்கிற ஸ்டெப்பு தான் நாளையிலிருந்து எனக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணுதுன்னா, நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா இன்னும் 4 நாளைக்கு முடிவு எடுக்கக்கூடாதுப்பா. அப்படி எடுத்தோம்னா அது ஒண்ணும் சரி வராது. எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். நம்ம வடிவேலு கணக்கா அடிபட்ட கைப்பிள்ளைக்கு அடி கொடுத்த கைப்பிள்ளையே எப்படின்னா அடி வாங்கணும் உசுரோடவா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போற போக்குல அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பில்டு பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. அதை விட்டுட்டு எந்த ஒரு ஸ்டெப் உங்களுடைய மனசாட்சிக்கு ஒத்து வந்து இந்த விஷயம் என்னுடைய லைஃபை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பை இன்னைக்கு எடுங்க. Actually, there will never be a better time than today to make the improvements you need to make to be the leader, human being that you have always dreamed of being. நீங்க எப்படி ஒரு பயங்கரமான உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க நான் பாரு பயங்கரமா சம்பாதிக்கணும், நான் கார் வாங்குவேன், அதை வாங்குவேன், இதை வாங்குவேன். அதுக்கு என்னடா இன்னைக்கு ஸ்டெப் எடுத்த? இன்னைக்கு நாள் நல்லா இல்லைங்க, ஜாதகம் பார்த்தாச்சு, நாள் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு ஏதோ ஒரு ரீசன், நாளான்னைக்கு ஏதோ ஒரு ரீசன், அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரீசன். அப்போ என்னைக்கு நீங்க அந்த ஸ்டெப் எடுப்பீங்க? ஸோ வை வெயிட்? ஏன் வெயிட் பண்ணும்? டூ இட் நவ். இன்னைக்கு எடுங்க ஒரு ஸ்டெப், ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப். எந்த ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் உங்களுடைய நாளைய நாட்களிலிருந்து உங்களை தீர்மானம் பண்ணுதோ அந்த ஒரு ஸ்டெப்பை இன்னைக்கு எடுங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க. வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒருத்தன் வெற்றியாளன் 100 கிலோமீட்டர் நடந்து 2 பேரும் போறாங்க, வெற்றியாளனும் தோல்வியாளனும். வெற்றியாளன் 101வது கிலோமீட்டர் தம் பிடிச்சி போய் நிற்பான். அதுதான் வெற்றியாளன். ஸோ அப்பா அப்படின்னு இன்னைக்கு வேணாப்பா, இன்னைக்கு இது போனதோட சரி அப்படின்னு உக்காந்துருவான். இல்லை என்னுடைய வெற்றி அடையிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் நான் எடுக்கணும் அப்படின்னா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நெப்போலியனை பிடிச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தீவுக்குள்ளார ஒரு சிறை, அந்த சிறையிலேருந்து எகிரி குதிச்செல்லாம் தப்பி வெளியவே வர முடியாது. அவர் என்ன பண்ணாருன்னா சிறையில் கீழே நோண்டி பறிச்சுக்கிட்டு நோண்டிட்டு கடல் வழியாக மேலே நீச்சல் அடிச்சுக்கிட்டே கரையை தாண்டி வந்தார். வந்தவொடனே பார்த்துட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இடி அந்த சிறையிலேருந்து தப்பிச்சே வர முடியாதாடா, நெப்போலியன் எப்படி தப்பிச்சு வந்த, நீ எப்படி இவ்வளோ தூரம் நீந்தி வந்த அப்படின்னா. நான் நீந்தி வரும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நினச்சேன். நான் எப்படி இவனை திருப்பி தாக்கி ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே வந்தேன். எனக்கு நான் கடலை கடந்ததே தெரியல. ஒருவேளை இன்னும் 7 சமுத்திரம் இருந்தால் கூட நான் கடந்து வந்திருப்பணும் என்னன்னு தெரியல. என்னுடைய எண்ணங்கள் என்னை இழுத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னாரா. ஸோ அவர் நல்ல நேரம் கெட்ட நேரம் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது நேரம் என்னன்னே தெரியாது. எந்த நேரத்தில் நோண்ட ஆரம்பித்தோம்னா கரெக்டாக வெளியே வருவோன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நோண்ட ஆரம்பித்தார், வெளியே வந்தார். மிகப்பெரிய கடலையே தனியாக தன்னந்தனியாக நீந்தி கரையேறினார்னா அவர் எடுத்த முதல் ஸ்டெப் தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார். பழி எடுக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வந்தார். அதை செயல்படுத்தணும்னு நினைச்சாரு. அன்னைக்கே முடிவு எடுத்தார், அன்னைக்கே செயல்படுத்தினார். இதே மாதிரிதான் நம்ம செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு நான்லாம் பண்ணணும்னா பயங்கரமாக பண்ணுவேன், ஆனால் நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு உக்காந்துருந்தோம்னா இப்படியே தான் உக்காந்துருப்போம். அதுக்கு பதிலாக இறங்குங்க, ஒரு ஸ்டெப் எடுங்க. இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றணும். ஆல் தி பெஸ்ட்.